ரிதி வணக்கம். நாக்பூரில் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசிய பேச்சுதான் தற்போது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது 75 வயதில் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற வேண்டும், 75 வயது ஆனவுடனேயே அரசியல்வாதிகள் ஓய்வு பெற்றுவிட்டு ஒதுங்கிவிட்டு மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அவர் பேசிய அந்த பேச்சு என்பது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. காரணம், 75 வயதில் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற வேண்டும் என்று அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்ற கேள்விதான் தற்போது பிரதானமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் 75 வயதாகிறது. அப்படி என்றால் மோகன் பகவத் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு பேசுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இந்த பேச்சு என்பது தற்போது அல்ல, பல முறை இந்த பேச்சு என்பது விவாத பொருளாக மாற்றப்பட்டு வருகின்றது. என்றால் 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு கூட முதல் முறையாக அவர் கடந்த மார்ச் மாதம் RSS தலைமை அலுவலகம் சென்றார். இதுவரை அங்கு செல்லாத பிரதமர் மோடி தற்போது ஏன் சென்றிருக்கிறார்? அது 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 75 வயது ஆவதால் அப்போது வயதை காரணம் காட்டி தன்னை ஒதுக்கிவிடக் கூடாது, ஓரங்கட்டி வைக்க கூடாது என்பதற்காகவே அவர் தலைமை அலுவலகம் சென்றிருக்கிறாரா என்றெல்லாம் எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இதற்கு முன்பாகவே, அதாவது நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மிக முக்கியமான இது சம்பந்தமான ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் கூட பிரதமராக மோடி தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் செப்டம்பர் மாதத்துடன் பிரதமர் மோடிக்கு 75 வயது ஆவதால் 75 வயதான பிறகு பாஜகவில் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கு முன்பாக தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எங்கு எந்த தேர்தல் நடைபெற்றாலும் பிரதமர் மோடியினுடைய முகத்தை முன்வைத்துதான், அவரை முன்வைத்தே ஒவ்வொரு தேர்தலும் பாஜக எதிர்கொண்டு வருகிறது. மோடி அலை என்றே ஒவ்வொரு தேர்தலையும் பாஜக எதிர்கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 75 வயதை காரணம் காட்டி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஓரங்கட்டப்படுவாரா என்பது விவாத பொருளாக மாறியது. இந்த நிலையில்தான் RSS தலைவர் மோகன் பகவத் பேசிய பேச்சு மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் RSS பொறுத்தவரையில் பாஜகவுடைய ஒரு தாய் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பல தலைவர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல தலைவர்கள் RSS அமைப்பிலிருந்து வந்தவர்கள் தான். பாஜக எப்படி செயல்பட வேண்டும், யாரை தலைவராக நியமிக்க வேண்டும், எந்த பொறுப்புக்கு யாரை நியமிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ளிட்ட மிக முக்கியமான ஒரு உத்தரவுகளை கூட RSS தலைமையகம் தான் நடைமுறைக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயது ஆனவர்கள் ஒதுங்கிவிட வேண்டும், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பேசியிருப்பதுதான் தற்போது மீண்டும் பாஜகவுக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கருத்தை முன்வைத்து சஞ்சய் ராவத், உத்தவ் சிவசேனாவுடைய சஞ்சய் ராவத் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவிக்கும் போது இந்த ஒரு கூற்று என்பது, மோகன் பகவத் பேசிய பேச்சு என்பது பிரதமர் மோடி குறிப்பிட்டு தான் பேசியிருக்கிறார். ஏற்கனவே அத்வானி மற்றும் சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் வயதை காரணம் காட்டி அவர்கள் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியே கூறியதாக சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மோகன் பகவத் உடைய பேச்சு என்பது பிரதமர் மோடிக்கு பொருந்தும், அவரை மையப்படுத்திதான் மோகன் பகவத் பேசியிருக்கிறார் என்று சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷும் இது தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அந்த பதிவில் பிரதமர் மோடிக்கு சஞ்சய் ராவத் நினைவூட்டி இருக்கிறார். 75 வயதானவுடன் ஓய்வு பெற வேண்டும் என்று மோடிக்கு சஞ்சய் ராவத் நினைவூட்டி இருக்கிறார் என்ற கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இப்படியாக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் சார்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிற நிலையில் இந்த ஒரு நிகழ்வு என்பது ஏற்கனவே பல முறை விவாத பொருளாக, பேச்சு பொருளாக மாற்றப்பட்டு வருகின்றது. அதாவது இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் பாஜக பொறுத்தவரையில் பல முக்கிய தலைவர்கள் வயதை காரணம் காட்டி ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, எடியூரப்பா, வசுந்தரா ராஜே சிந்தியா, சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர்கள் அனைவரும் வயதை காரணம் காட்டி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். அவர்கள் அதே போன்ற ஒரு நடைமுறை என்பது மோடிக்கு பொருந்துமா, அந்த நடைமுறை மோடிக்கும் பொருந்தி அந்த வகையில் அவர் ஓரங்கட்டப்படுவாரா என்பதுதான் தற்போது பேச்சு பொருளாக, விவாத பொருளாக மாறி இருக்கின்ற எதிர்கட்சிகள் பல கேள்விகளை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் பாஜக பொறுத்தவரையிலும் ஏற்கனவே
2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட எதிர்க்கட்சிகள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக வெற்றி பெற்றால் கூட மோடி பிரதமராக தொடர மாட்டார் என்று வயதை காரணம் காட்டி அவரை ஓரங்கட்டி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது கூட அமித்ஷா அதை திட்டவட்டமாக மறுத்தார். இது கட்சியினுடைய விதி அல்ல, அது தொடர்ச்சியாக பின்பற்ற வரக்கூடிய ஒரு மரபுதான். அதனால் அது கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற விதியெல்லாம் கிடையாது என்றெல்லாம் அமித்ஷா அதை மறுத்திருந்தார். ஏனென்றால் பாஜக தரப்பில் இது தொடர்பாக கூறும்போது அவர்கள் தரப்பில் ஏற்கனவே பாஜக 2004ஆம் ஆண்டு பிரதமர் வேட்பாளராக பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக வாஜ்பாய் முன்னிறுத்தும் போது கூட அப்போது வாஜ்பாய்க்கு 79 வயதானது என்றும், அதே போன்று அத்வானி ஓரங்கட்டப்பட்ட போது அத்வானி அரசியலிருந்து, அதாவது தீவிர அரசிலிருந்து விலகி அவர் ஓய்வு எடுக்கும் போது கூட அவருக்கு வயது 80 என்றெல்லாம் காரணம் காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பு பல தலைவர்கள் வாஜ்பாய், அத்வானி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களுக்கு இந்த நடைமுறை என்பது பின்பற்றப்படவில்லை, அவர்களுக்கு இது பொருந்தவில்லை. அதே போன்றுதான் தற்போது பிரதமராக மோடியும் அதே வரிசையில் தான் அவருக்கு இந்த 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற விதி என்பது பொருந்தாது என்று பாஜகவுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் RSS உடைய தலைவர் மோகன் பகவத்துடைய பேச்சு என்பது கட்சிக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற பல தலைவர்கள் ஏற்கனவே கூறியது போல அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, எடியூரப்பா உள்ளிட்ட பல தலைவர்கள் வயதை காரணம் காட்டி ஓரங்கட்டப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரதமராக கூடிய மோடிக்கும் அதே பொருந்துமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் இது பேச்சு பொருளாக மாற்றப்பட்டு வருகிறது. இது கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது.